வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் 2016ஆம் ஆண்டிட முதலாவது கேள்வியிலிருந்து 8வது கேள்வி வரைக்கும் முந்தைய வீடியோவில் கதைச்சிருந்தோம். இந்த வீடியோவில் 9வது கேள்வியிலிருந்து நாங்கள் பார்ப்போம். 9வது கேள்வி பாருங்கள். தொடுகை முறையில் சல்ஃபூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யப்படும் போது பயன்படுத்தப்படும் ஊக்கி கேட்டிருக்கிறாங்க. ஊக்கி என்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரசாயன தாக்கத்தை அதிகரிக்க செய்கிற ஆனால் தாக்கத்தில் பயன்படுத்தப்படாது, கடைசியாகவும் எஞ்சிருக்குமே அப்படியான பதார்த்தத்தை தான் நாங்கள் ஊக்கி என்று சொல்லுவோம். ஊக்கிகள் பற்றி உங்களுக்கு ஒரு அட்டவணையில் உதாரணம் தந்திருக்கிறாங்க. கிரேட் 10 பார்ட் 2 புக்கில் 17வது பாடம் 146வது பக்கம் பார்க்கலாம். உங்களுக்கு அதில் ஹேபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தி செய்யும் போது நுண்டுகளை இரும்பு என்ற ஊக்கியை பயன்படுத்துகிறாங்களாம். தொடுகை முறை மூலம் சல்ஃபூரிக் அமில உற்பத்தி. தொடுகை முறை மூலம் சல்ஃபூரிக் அமில உற்பத்தி தான் இங்கே உள்ள கேள்வியும் என அதில் பாருங்கள். வெனோடியம் அயோக்சைட்டு, பென்டாக்சைட்டுன்னு தான் புக்கில் இருக்கும். பென்ட் என்றது 5க்கு இன்னொரு பெயர், சரியா? அதனால தான் நீங்கள் ஐ என்று போட்டிருக்கிறாங்க. அந்த விடை தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. அடுத்தது, அது இல்லாமலும் இன்னும் சில ஊக்கிகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அமோனியாவை ஒட்சியேற்றுவதன் மூலம் நைட்ரிக் அமிலம் உற்பத்தி செய்தல், அதுக்கு ஊக்கியாக பயன்படுத்துறது பிளாட்டினம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஐதரசனேற்றம் செய்வதன் மூலம் மாஜரின் தயாரிப்பு. நாங்கள் அதை ஐதரசன் வாயுட பயன்களையும் பார்க்கும் தானே மாஜரின் தயாரிப்பு, அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. நிரம்பாத கொழுப்புகளுக்கு ஐதரசன் வாயுவை பயன்படுத்தி மாஜரின் உற்பத்தி செய்யும் போது பயன்படுத்துகிற ஊக்கி நிற்கலாம், சரியா? நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தால் இந்த கேள்வியை இலகுவாக உங்களுக்கு செஞ்சுருக்கலாம். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த எல்லா கேள்வியுமே உங்களோட பாட புத்தகத்தில் இருந்தே வர கேள்வி தான், நேரடியான கேள்விகள். ரைட், 10வது கேள்விக்கு போகணும். ஒருவித்திலை தாவரங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒருவித்திலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இயல்புகள் கீழே தந்திருக்கிறாங்க. அதில் இப்போ நீங்கள் ஒருவித்திலை தாவரத்துக்கான இயல்பை தெரிவு செய்யணும். பாருங்கள், 4 விட 30 பூக்களை கொண்டிருக்கின்றன. துணை வளர்ச்சியை காட்டும் வளையுறு நரம்பமைப்பு. அடுத்தது, ஆணி வேரை கொண்டிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சதுன்னு. ஒரு வித்திலை இருவித்திலைக்கு வித்தியாசம். ஆணி வேர் எப்பவும் இருவித்திலையில் தான் நாங்கள் படிப்போம். ஒரு வித்திலைக்கு நார் வேர்கள் தான் இருக்கும். அடுத்தது, இலைகள்லையும் வளையுறு நரம்பமைப்புன்றது நாங்கள் இருவித்திலை தாவரத்தில் தான் பார்ப்போம். இந்த ஒருவித்திலை தாவரங்கள் சமாந்தர நரம்பமைப்பை கொண்டிருக்கும். என்ன? அடுத்தது, துணை வளர்ச்சியை காட்டும் என்று சொல்லியிருக்கு. அதுவும் இருவித்திலை தாவரத்துடைய இயல்பு. துணை வளர்ச்சி என்றது தாவரம் அகலமாக அதிகரிக்கிறது, உயர்றது இல்லை, அகலத்தில் அதிகரிக்கிறது. அது இருவித்திலை தாவரங்களில் நடக்கிற ஒரு விஷயம். அதுவும் உங்களுக்கு இந்த அட்டவணையில் இருக்கிறது. ஆகவே 30 பூக்கள் என்றது மட்டும்தான் ஒரு வித்திலை தாவரங்களுக்கான இயல்பாக இங்கு காணப்படுது. ஆகவே நீங்கள் அந்த விடையை தெரிவு செய்யலாம். இருவித்திலையில் பூக்கள் நாட்பாத்தாக அல்லது 5 காணப்படும். இந்த ஒரு அட்டவணை போதும் உங்களுக்கு இந்த கேள்வியை செய்கிறதுக்கு. இந்த அட்டவணையும் உங்களோட புக்கில் இருந்தே நான் போட்டது தான். பாருங்கள், தரம் 10 பார்ட் 2 புக் அலகு 13 பூக்கும் தாவரங்கள் என்ற தலைப்புக்கு கீழே காணப்படுது. 18வது பக்கம். உங்களுக்கு திரும்ப ஒருக்க ரிவைஸ் பண்ணணுமெண்டா நீங்கள் இந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம். ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் ஓர் ரசாயன மாற்றம் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரசாயன மாற்றம் பௌதீக மாற்றம் என்று 2 வகை மாற்றங்கள் நடக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே தந்திருக்கிற விடைகளோடையே பார்ப்போம். நீர் ஆவியாதல் இருக்கு.
ஆவியாதல்ன்றது என்ன? நீர் ஆவியாதல்ண்டா நீர் என்னும் போது அது திரவம், ஆவியாகும் போது அது வாயுவாக மாறுதுன்னு அர்த்தம். அதோட பௌதீக நிலையில தான் இங்கே மாற்றம் நடந்திருக்குன்னு. திரவம் என்றது ஒரு பௌதீக நிலை, அது மாறி வாயு என்ற பௌதீக நிலைக்கு வந்திருக்கு. அப்போ அது நாங்கள் பௌதீக மாற்றமாக தான் கருதுவோம். அடுத்த விடை பாருங்க, விறகு தகனம் அடைதல். விறகு தகனம் அடைந்து என்ன உருவாகும்? சாம்பல், வாயுக்கள் அந்த மாதிரி வேறொரு பொருளாகவே மாறிடும். ஏன்னா அது ஒரு ரசாயன மாற்றம். அதுதான் இந்த கேள்விக்கான விடையும் கூட. அது உங்களுக்கு அப்படி யோசிக்க இல்லாட்டியும் அடுத்ததை பாருங்களேன், மெழுகு உருகுதல். மெழுகு உருகுதல்னா மெழுகா இருக்கும்போது அது திண்மம், உருகும் போது அது திரவம். அங்கேயும் இப்போ பௌதீக மாற்றம் தான் நடக்கும். நப்தலின் உருண்டை உருகுதல் இருக்கு. இந்த பேர் ஆவியாதல், உருகுதல் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அது பௌதீக மாற்றம்ன்றதை கண்டுபிடிக்கலாம். நப்தலின் உருண்டை உருகு எப்படி என்ன நடக்கும்? நப்தலின் உருண்டை நீங்கள் இந்த துணி வைக்கிற இடங்கள்லாம் வைப்பீங்களே ஒரு உருண்டை, அதுதான் நப்தலின் உருண்டை. அது திண்மமாக இருக்கும், அது காலம் போக போக இல்லாமல் போயிடும், வாயுவாக மாறி போயிடும். அப்போ அதுவும் ஒரு பௌதீக மாற்றம். இப்போ இந்த ரசாயன மாற்றங்கள், பௌதீக மாற்றங்கள் பற்றின பாடமும் உங்களோட புக்லேயே இருக்கு. அதில் இந்த உதாரணங்களும் இருக்கும். அதுவும் கிரேட் 10 பார்ட் 2 புக்கில் அழகு 16 பௌதீக மாற்றங்களும் ரசாயன மாற்றங்களும் என்ற பகுதி கீழே வரக்கூடியது. பக்கமும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், 105ஆம் பக்கம். உங்களுக்கு இதை இன்னும் ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட், உணவு வலை ஒன்று தந்திருக்கிறாங்க. என்ன இங்கு காணப்படும் உணவு வலையிலுள்ள 3ஆம் படிநுகரி யாருன்னு கேட்டிருக்கு. 3ஆம் படிநுகரி உங்களுக்கு தெரியும், உணவு வலை என்றது பல உணவு சங்கிலிகளை கொண்டது. ஏன்னா நாங்கள் உணவு சங்கிலியில தான் படிநுகரியை பற்றி பேசுவோம். எப்படி? உற்பத்தியாளர், அதுக்கடுத்து வாரவர் 1ஆம் படிநுகரி, 2ஆம் படிநுகரி, 3ஆம் படிநுகரி. என்ன அப்போ இங்கே இருக்கிறதுல 3ஆம் படிநுகரி வரக்கூடிய மாதிரி உணவு வலை, இந்த உணவு சங்கிலிகள் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். தாவரத்திலிருந்து முயல், மலைப்பாம்பு, பருந்து வாரத்தில் 3 படிநுகரிகள் வருது. அடுத்தது தாவரம், எலி, பூனை, பருந்து வாரத்தில் 3 படிநுகரிகள் வருது. அப்படி இல்லாமல் தாவரம், சேவல், பருந்துன்றதுல 3 படிநுகரி வராது. ஏன்னா இது உற்பத்தியாளர், இது முதல், இது 2ஆம் வரும். ஆகவே 3 படிநுகரிகள் வர்றது மட்டும்தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். பாருங்க, அப்படி பார்க்கும்போது பருந்து மட்டும்தான் 3ஆம் படிநுகரிக்கு வர ஆள். ஆகவே நீங்கள் 3வது விடை பருந்து, அதை நீங்கள் தெரிவு செய்யலாம். உணவு வலை பற்றி நீங்கள் படிக்கிறது எங்கே? கிரேட் 11 பார்ட் 2 புக்கில் கடைசி பாடம். என்ன அழகு 15 194ஆம் பக்கம். ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். சிறுமணிகள் இல்லாத வெண்குருதி சிறு துணிக்கைகளின் ஒரு வகையையும் சிறுமணிகள் இருக்கும் வெண்குருதி சிறு துணிக்கைகளின் ஒரு வகையையும் முறையே கேட்டிருக்காங்க. என்ன பொதுவாக கேள்விகள் முறையேன்னு வரும், நீங்கள் அதை கவனித்து விடை தெரிவு செய்யணும். சரி, ரைட். வெண்குருதி சிறு துணிக்கைகள் நாங்கள் குருதி சம்பந்தமான சுற்றோட்ட தொகுதி பாடத்தில் படிக்கிற ஒரு பகுதி. என்ன குருதிட கலங்கள், வெண்குருதி சிறு துணிக்கை, செங்குருதி கலங்கள், குருதி சிறு தட்டுக்கள் எல்லாம் பார்ப்போம். அதில் வெண்குருதி சிறு துணிக்கைகளோட 2 வகை பார்ப்போம் நாங்கள். என்ன சிறுமணி கொண்டது, சிறுமணி அற்றது. இங்கே சிறுமணி அற்றதை முதல்லையும் சிறுமணி உள்ளதை 2வதாகவும் கேட்டிருக்கிறாங்க கேள்வியில். அதனாலேயே நான் அதையும் அதே ஆர்டரில் இங்கே எழுதியிருக்கிறேன். சிறுமணி அற்ற வெண்குருதி கலங்கள் 2. என்ன நிணநீர் குழியம், ஒற்றை குழியம். அடுத்தது சிறுநீர் மணியுள்ள வெண்குருதி கலங்கள்னுக்குள்ள நடுநிலை நாடி, யோசி நாடி,
மூல நாடி. இப்போ நீங்கள் இந்த 5 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 5லும் என்ன, குளியம் என்று வார 2 பேரும் சிறுமணி அற்றவர்கள், நாடி என்று வார 3 பேரும் சிறுமணி உள்ளவர்கள். ஆகவே குளியம் இருக்கிற ஒருத்தரும் நாடி என்று இருக்கிற ஒருத்தரும் அடுத்தடுத்த ஓடரா வார விடைத்தான் இங்கே சரியான விடையாக இருக்கும். என்ன அப்போ அப்படி பார்க்கும்போது 4வது விடைத்தான் அவங்க கேட்ட ஓர்டருக்கு சரியான விடை, ஒற்றை குளியம் மூல நாடி. 2வது விடையில் நடுநிலை நாடியையும் ஒற்றை குளியதையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கேட்ட ஓர்டரை மாற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னு சிறுமணி கொண்டதை முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அந்த அவங்க கேட்ட ஓர்டரில் கவனமாக இருக்கணும். ரைட், இது 11ஆம் தரத்தில் பார்ட் 1 அழகு 6 மனிதண்ட தொகுதிகளை பற்றி படிக்கிற பாடம். அதில் வெண்குருதி கலங்களை பற்றி இருக்கிற பகுதியில் இது ஒரு அட்டவணையாக தந்திருக்கிறாங்க. என்ன 187ஆம் பக்கம் நீங்கள் ஒருக்கா போய் பார்க்கலாம். ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு நீர் மூலக்கூறில் ஆக்சிஜன் அணுவை சுற்றி இருக்கும் தனித்த இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. இதையும் நீங்கள் கவனமாக வாசிக்கணும். கேள்வியை வாசிக்கக்குள்ள சோடிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டால் நீங்கள் சோடியை சொல்லணும். தனித்த இலத்திரன்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் இலத்திரன்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு தெரியும், நீர் மூலக்கூறு நாங்கள் வரைஞ்சோம்னா இப்படி வரும். அதுக்கு தனிச்சோடியை குறித்தா ஆக்சிஜனில் இலத்திரன்கள் 4 இருக்கு தனியாக. அப்போ அதை நாங்கள் சோடியாக எழுதினோம்னா ஒரு சோடி 2 சோடி. ஆகவே விடை 2வது. ரைட், இந்த கட்டமைப்பு, இந்த நீர் மூலக்கூறுடைய இந்த கட்டமைப்பு உங்களோட புக்கில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு தான். தரம் 10 பார்ட் 1ல் அழகு 10 அதில் பங்கீட்டு வலு பிணைப்புகள் என்ற தலைப்பு கீழே இருக்கு. 183ஆம் பக்கம். ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு குறித்த நாளில் நுவரெலியா நகரத்தில் பகல் வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ் ஆகவும் இரவு வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ் ஆகவும் இருந்தது. அன்று நுவரெலியா நகரத்தின் பகல் வெப்பநிலைக்கும் இரவு வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கெல்வினில் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு விட தந்திருக்கிறது பாகை செல்சியஸில். என்ன கேட்டிருக்கிறது கெல்வினில். உங்களுக்கு வெப்பநிலை கெல்வின்லையும் பாகை செல்சியஸ்லையும் வித்தியாசமான நம்பராக இருந்தாலும் வெப்பநிலை வித்தியாசம், அதாவது அதுக்கு இடையிலான வித்தியாசம் நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரே அளவு தான் வரும். அதுக்காக தான் நீங்கள் 2 முறையிலையும் எழுதியிருக்கோம். நீங்கள் இந்த 16 பாகை செல்சியஸுக்கும் 4 பாகை செல்சியஸுக்கும் வித்தியாசம் பார்த்தா 12ன்னு வரும். 12 பாகை செல்சியஸ்னும் போடலாம், 12 கெல்வினும் போடலாம். வெப்பநிலை வித்தியாசம் எப்பவும் கெல்வின்லேயும் சரி பாகை செல்சியஸ்லேயும் சரி சமனாகத்தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கெல்வின்லே தான் நான் செய்வேன்னு சொன்னேன். பகல் வெப்பநிலையை கெல்வினுக்கு மாற்றிட்டு இரவு வெப்பநிலையும் கெல்வினுக்கு மாற்றிட்டு 2ஐயும் கழித்து வித்தியாசத்தை பெறலாம். பாருங்கள், பகல் வெப்பநிலை கெல்வினுக்கு பார்க்கணும்னா நாங்கள் என்ன செய்வோம், பாகை செல்சியஸுக்கு 273 கூட்டணும், என்ன கெல்வினாக மாற்றணும். இப்போ இங்கே 16ஓட 273 கூட்டியிருக்கிறேன், 289. 4ஓட 273 கூட்டி 277. இப்போ நீங்கள் கெல்வின் ஆக்கிட்டீங்க தானே. இப்போ நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தா கெல்வின்லேயே விட வரும். அது 2க்குமான வித்தியாசம் பார்த்தாலும் 12 கெல்வின் தான். ஆகவே நீங்கள் இவ்வளோ மாற்றி பார்க்க வேண்டிய டைம் உங்களுக்கு மிச்சப்படும், நீங்கள் நேரடியாகவே பார்த்திருந்தால். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்பநிலை வித்தியாசம் மட்டும்தான் பாகை செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் நீங்கள் சமனாக எடுக்கலாம். அப்படிலாம் வெப்பநிலை கேட்டிருந்தா ஏதோ வேறொரு கேள்வியில் அப்படி வெப்பநிலை பற்றி பேசியிருந்தால் நீங்கள் கட்டாயம் மாற்றி தான் செய்யணும். ரைட், இந்த செல்சியஸ் கெல்வின் எப்படி மாற்றுறதுன்றது உங்களோட கிரேட் 11 பார்ட் 2 புக்கில் 9வது பாடம் அழகு 9 இந்த வெப்பம் பற்றின ஒரு பாடம். என்ன அதில் செல்சியஸ் கெல்வின் இடையிலான தொடர்பு ஒரு சின்ன பகுதியில் வரும், 5ஆம் பக்கம். நீங்கள் இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், அடுத்த கேள்வி.
ஒரு ஐசோபிரின் மூலக்கூறில் உள்ள இரட்டை பிணைப்புகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்கிறார். ஐசோபிரின் என்றது என்ன? ரப்பரின் ஒரு பகுதியம். ஏன்னா இங்கே பல்பகுதியங்கள்னு ஒரு பாடம் படிப்பீங்க. அதில் இயற்கை பல்பகுதியம் ரப்பர் அவரோட ஒரு பகுதியமாக நாங்கள் ஐசோபிரினை கதிச்சு இருப்போம். இதுதான் ஐசோபிரின் மூலக்கூறோட கட்டமைப்பு. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது இரட்டை பிணைப்புகளின் எண்ணிக்கை. இரட்டை பிணைப்புன்றது இந்த இடத்துலையும் மாத்திரம்தான் இருக்குதுன்னா மற்ற எல்லாமே ஒற்றை பிணைப்பு. ஆகவே 2 இரட்டை பிணைப்புகள் தான் இருக்கு. நீங்கள் அந்த விடையை தெரிவு செய்யலாம். இந்த கட்டமைப்பு இந்த ரப்பர் ஐசோபிரின் பற்றி எல்லாம் உங்களுக்கு கேட்குறது கிரேட் 11 பார்ட் 2ல் 14ஆம் பாடம். அதில் ரப்பர்ன்ற தலைப்பு கீழே இது இருக்குது. 182ஆம் பக்கம் நீங்கள் போய் பார்க்கலாம். ரைட் பிள்ளைகள், தொடர்ந்தும் எங்களோட வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.